அனைவருக்கும் வணக்கம். இது குட் ஈவினிங் கனடா. மீண்டும் மற்றொரு குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சி மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய நாள் மார்ச் மாதம் 4ஆம் தேதி மற்றொரு வெள்ளிக்கிழமை இரவு பொழுது டொரண்டோவிலே நேரம் 9 மணி கடந்து 3 நிமிடமாக இருக்கிறது. இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் ஸ்காப்ரோவிலே கனடியன் பின் சந்திப்பில் அமைந்திருக்கும் மாயாஸ் பர்னிச்சர் நிறுவனத்தினர். இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் என்னென்ன செய்திகள் தகவல்கள் பார்க்க போகின்றோம் நிறையவே இருக்கின்றன. அந்த வகையில் டாப் ஆஃப் தி அவர் பகுதியிலே அடுத்த தேர்தல், அதாவது ஜூன் மாதம் நடக்கின்ற தேர்தலிலே போட்டியிடப் போவதில்லை என்று ஒன்டாரியோவின் சுகாதார அமைச்சர் மற்றும் துணை முதல்வர் கிறிஸ்டின் எலியட் அவர்கள் அறிவித்திருக்கின்றார். அதோடு அவருக்கு நன்றி தெரிவித்திருக்கின்றார் ஒன்டாரியோ முதல்வர் டக்ஃபோர்ட் அவர்கள். இது குறித்து பார்க்க இருக்கின்றோம். அதைத் தொடர்ந்து கனேடிய வளம் பகுதியிலே உக்ரைன் மற்றும் ரஷ்யாவுக்கு இடையிலான மோதல் தொடர்பாகவும் கனடாவின் உதவிகள் தொடர்பாகவும் கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் பகிர்ந்து கொண்ட செய்திகள் தகவல்கள் இருக்கின்றன. அதைத் தொடர்ந்து கனேடிய உக்ரைன் சமூகத்தை சார்ந்தவர்களை இன்று கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ சந்தித்து உரையாடி இருக்கின்றார். இது தொடர்பாகவும் பார்க்க இருக்கின்றோம். அதனை அடுத்து கனடாவின் மூத்த மருத்துவ ஆலோசகர் அதிகாரி டாக்டர் தெரேசா டேம் அவர்கள் இன்று கோவிட் தொடர்பான நிலைப்பாடு என்ன, வருகின்ற வாரங்கள் மாதங்கள் எவ்வாறு இருக்கப் போகின்றன, தடுப்பூசியின் முக்கியத்துவம் இனியும் தேவையா, இப்படி பல விடயங்கள் பேசியிருந்தார். அது குறித்து பார்க்க போகின்றோம். அதை தவிர வலிமையான நாணய மாற்று விகிதம், நாளை நிலவுகின்ற காலநிலை, அதை தொடர்ந்து கலையரங்கம் பகுதியிலே ஒரு வயலின் இசையில் 2 கவர் சாங்ஸ் உங்களுக்காக காத்திருக்கின்றன. நிறைவாக கனேடிய செய்திகளோடு இணைந்து கொள்ளவிருக்கிறார் துஷ்யந்தி குணரட்டம். இவைதான் இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெறுகின்ற முக்கியமான செய்திகளும் தகவல்களும். அந்த வகையில் டாப் ஆஃப் தி அவர் பகுதியில் முதலில் நாங்கள் பார்க்க இருப்பது, அடுத்த பொதுத் தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்று அறிவித்திருக்கின்றார் ஒன்டாரியோவின் துணை முதல்வர் மற்றும் சுகாதார அமைச்சர் கிறிஸ்டின் எலியட் அவர்கள். இன்று அவர்கள் டான்மில்சன் எக்லிண்டன் சந்திப்பில் ஒரு வைத்தியசாலையில் ஒரு நிகழ்வில் கலந்து கொண்ட பொழுது இந்த அறிவித்தலை நேற்று இரவே வெளியிட்டாலும் கூட இன்று உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கின்றார். அதோடு இவ்வளவு இந்த ஒரு பெண்டமிக், இந்த நோய் தொற்று காலத்தில் அவருடைய சேவை என்பது மிக அளப்பெரியது என்று சொல்லி அவருக்கு நன்றி தெரிவித்திருக்கின்றார் முதல்வர் டக்ஃபோர்ட் அவர்கள். அவர் குறிப்பிட்ட ஒரு விடயம், இருவரும் முதல்வர் துணை முதல்வர் சுகாதார அமைச்சர் என்பதையும் தாண்டி ஒரு நண்பர்கள் போல பழகியதாகவும் அனைத்து விடயங்களுக்கும் நல்ல ஆலோசனைகளை தனக்கு வழங்கியதாகவும் கிறிஸ்டின் எலியட் அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவித்திருந்தார் முதல்வர் டக்ஃபோர்ட் அவர்கள். அதில் இன்னொரு விடயமும் சொல்லியிருந்தார். 2 விடயம். ஒன்று, அவர் போட்டியிடப் போவதில்லை, விடைபெறப் போகின்றார் என்பது ஒரு பக்கம் தனக்கு சோகமாக இருந்தாலும் கூட, இன்னொரு பக்கத்திலே தனக்கு துணையாக நின்று தன்னுடைய நண்பர் என்பதை தான் பெருமையாக சொல்வதாகவும் சந்தோஷப்படுத்தி கொண்டார். ஆகவே இன்று அவர்கள் இருவரும் ஒரு நிகழ்வில் சந்தித்த போது பரிமாறிய விடயங்களை பார்க்க போகின்றோம். அதிலே முதலில் ஒன்டாரியோ முதல்வர் டக்ஃபோர்ட் அவர்கள் இவருடைய பதவி விலகல் குறித்து என்ன கூறியிருக்கின்றார் பார்க்கலாம். Christine is more than a colleague. She's been a good friend, and our family's been good friends for decades. You know, we had a chat about a month ago, and Christine has chosen to move on, and what an incredible person Christine is. From the day we got elected, she's been shoulder to shoulder with me, side by side. We've been connected at the hip for the last 2 years throughout this pandemic, and I couldn't ask for a better person, a better friend, a leader, someone with integrity, and just an honest person. She's worked 16 years for the people of Ontario, and as I mentioned to Christine, we'll always be best friends and always be there. I've always taken her advice, and so grateful. But let's put the pandemic to the side. There's so many other things Christine did to change the healthcare system, the roadmap, the wellness, reform of Ontario Health. The list is absolutely endless. And again, I'm just so grateful. And to Galen and John and Quinn, her boys,
I want to thank you. I want to thank you for sharing your mom with us, especially the last 2 years has been quite challenging for you. But I can always tell you, I'll always be there for you, Christine, and the three boys, and just goes all the way back to Christine's late husband, Jim, that was a seatmate of my dad's down at Queen's Park. And our friendship goes deep. And I'll always be there and ready to pick up the phone and ask for Christine's advice as we continue on. And I'm very grateful that Christine's going to stay on to the election and help us go through this pandemic as we're coming out of it slowly. So, Christine, thank you. I'm sad in one way, but I'm happy for Christine as well. But friendship means more than anything to both of us. So thank you, Christine, for serving, and thank you. மாயாஸ் பர்னிச்சர் வழங்கும் இந்த வருடத்தின் அதிரடி மலிவு விற்பனை. உங்கள் வீட்டுக்கான அனைத்து தளபாடங்களும் மிக மிக மலிவு விலையில். ஒரே இடத்தில் அனைத்து தளபாடங்களும் மலிவு விலையில். புத்தம் புதிய டிசைன்களில் பெட்ரூம் செட், டைனிங் ரூம் செட், லிவிங் ரூம் பர்னிச்சர். இவை தவிர மலேசியா, இத்தாலி, சைனா, இந்தோனேஷியா போன்ற நாடுகளில் இருந்து தெரிவிக்கப்பட்ட நவீன டிசைன், உறுதியான கனதியான தளபாடங்கள் உங்கள் இல்லங்களுக்கு இலவச விநியோகம் செய்கின்றார்கள். ஸ்காப்ரோவில் கனடியன் பின் சந்திப்பில் மாயாஸ் பர்னிச்சர் வழங்கும் அதிரடி மலிவு விற்பனை 416-669-1214 www.mayasfurniture.ca. கனடா பிராம்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா. வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. குட் ஈவினிங் கனடா பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். டொரண்டோவிலே நேரம் 9 மணி கடந்து 10 நிமிடம். வெளியிலே வெப்பநிலை 0 கீழே 4 பாகை செல்சியஸாக உணரப்படுகிறது. இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் ஸ்காப்ரோவிலே கனடியன் பிஞ்ச் சந்திப்புக்கு அருகாமையில் அமைந்திருக்கும் மாயாஸ் பர்னிச்சர் நிறுவனத்தினர். ஒன்டாரியோ முதல்வர் டக்ஃபோர்ட் அவர்கள் நன்றி தெரிவித்ததை பார்த்திருந்தோம். இதில் இன்னும் ஒரு கோரிக்கையும் அவர் முன்வைத்திருக்கின்றார். இந்த அரசாங்கத்தின் இறுதி 3 மாதங்களுக்கு அமைச்சரவையை தொடர்ந்து பதவியில் இருக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டிருக்கின்றார். அவரை தொடர்ந்து அடுத்து பேசிய துணை முதல்வர் மற்றும் சுகாதார அமைச்சர் கிறிஸ்டின் எலியட் அவர்கள் தன்னுடைய சார்பில் யாருக்கெல்லாம் நன்றி சொல்ல வேண்டுமோ அவற்றையெல்லாம் பகிர்ந்து கொண்டார். ஆகவே அவர் கூறிய விடயங்கள் என்ன பார்ப்போம். Thank you very much, Premier, for your very kind words. Thank you. And for also giving me the opportunity to have served the people of Ontario as Minister of Health for these last 4 years. It has truly been an honor and a very great privilege, especially during a pandemic. It has been wonderful working with all of the people I have, and I have a lot of thank yous. Thank you to you, Premier. Thank you also to the people of Newmarket Aurora, the wonderful community that elected me to serve at Queen's Park as a representative. Again, it has been an honor and a privilege, and there is another wonderful candidate, Don Gallagher Murphy, who has been my community office manager for the past 4 years, who is going to serve as your PC candidate in Newmarket Aurora, and I know that she will serve you well, and I stand behind her completely. I also want to thank the people at my community office, my team there. They have done extraordinary work, especially over the past 2 years, since I haven't been able to be there as often as I would have liked. And thank you as well to the amazing team that I work with at Queen's Park, to the wonderful people in the Ministry of Health. They have done extraordinary work, working around the clock for the last 2 years for the people of Ontario. Thank you for your incredible service.
Thank you to the wonderful people in our healthcare system who have done their extraordinary work for the past 2 years. And thank you to my team at Queen's Park, the people that I've worked with directly for the past 2 years. I can't name all of you, but you all know who you are. But there is one person that I specifically want to thank, and that's my Chief of Staff, Heather Watt. We've been a team since day one, and I know that I could not have done this work without her. So thank you, Heather, and thank you to the amazing, wonderful team of people that I've worked with. And I really feel that all of the people in healthcare across the province of Ontario, we all have worked as a team for the past 2 years, and every part of the team is important. So thank you to everyone here at Sunnybrook, from hospitals across Ontario and everyone in our healthcare system. It has truly been a pleasure and an honor to work with you. உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள் நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோர்ட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி. குட் ஈவினிங் கனடா பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். டொரண்டோவிலே நேரம் 9 மணி கடந்து 14 நிமிடம். இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் மாயாஸ் ஃபர்னிச்சர். துணை முதல்வர் மற்றும் சுகாதார அமைச்சர் கிறிஸ்டின் எலியட் அவர்கள் நன்றி தெரிவித்ததை பார்த்திருப்பீர்கள். ஆகவே தன்னுடைய இடத்துக்கு மற்றும் ஒருவர், அவரும் பெண்தான், ஆகவே போட்டியிடப் போகின்றார் வருகின்ற ஜூன் மாதம் நடைபெறப் போகின்ற தேர்தலில் என்பது குறிப்பிடத்தக்கது. நிகழ்ச்சியில் அடுத்து நாங்கள் பார்க்க இருப்பது கெனேடிய வலம். இன்றைய கெனேடிய வலம் பகுதியிலே கெனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் பகிர்ந்து கொண்ட செய்திகள், தகவல்கள் இடம்பெறுகின்றன. இதில் 2 பகுதியாக உங்களுக்கு வழங்கப் போகின்றோம். முதலில் ரஷ்யா மற்றும் யுக்ரைனுக்கு இடையிலான போர், கனடாவின் நிலைப்பாடு குறித்து அவர் பகிர்ந்து கொண்ட விடயம். அதை தொடர்ந்து இன்று டொரண்டோவிலே உக்ரைனிய சமூகத்தினரை சார்ந்தவர்களை நேரடியாக சந்தித்து பேசியிருக்கிறார். அது தொடர்பாகவும் பார்க்க போகின்றோம். அந்த வகையில் முதலில் இன்று மிசிசாகாவிலே ஒரு டிரான்சிட் நிறுவனத்தில் அவர்கள் புதிதாக நிதி வழங்கி புதிய பேருந்து சேவைகளை ஆரம்பிக்க இருக்கின்றார்கள். ஆகவே இதில் நிதி வழங்கும் நிகழ்விலே அவர் கலந்து கொண்டிருந்தார். அவரும் போக்குவரத்து துறை அமைச்சர் ஓமர் அல்கப்ரா ஆகியோரும் கலந்து கொண்டிருந்தார்கள். இதில் முக்கியமாக மிசிசாகா மேயர் பானி கிராம்பி அவர்களும் கலந்து கொண்டார். அங்கே அவர் குறிப்பிட்ட விடயம், கனடாவும் நேட்டோவும் ரஷ்யாவுடனான போரை தவிர்க்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அனைவருக்குமே அறிந்த விடயம், அவர்களுக்கு தேவையான போருக்கு தேவையான ஆயுதங்களாக இருந்தாலும் சரி, ஏனைய உதவிகளாக இருந்தாலும் சரி, பல நாடுகள் உக்ரைனை பொறுத்தவரையில் வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இதிலே ஒவ்வொரு நாளும் நாளுக்கு நாள் பல நாடுகள் ரஷ்யாவுடனான உறவில் பல மாற்றங்களை கொண்டு வந்திருக்கின்றார்கள். அது அவர்களுடைய விமான பறக்கின்ற எல்லையாக இருந்தாலும் சரி, அல்லது வர்த்தக நடவடிக்கையாக இருந்தாலும் சரி, இப்படி பல விடயங்களுக்கு தடை விதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆகவே இது குறித்து கனேடிய பிரதமர் இன்று என்னென்ன விடயங்களை சொல்லியிருக்கின்றார் என்று பார்க்க போகின்றோம். அதோடு வருகின்ற வாரத்தில் ஐரோப்பாவில் உள்ள நட்பு நாடுகளுக்கான பயணம் ஒன்றையும் மேற்கொள்ளப் போவதாக கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் இன்று அறிவித்திருக்கின்றார். ஆகவே இது ஒரு குறுகிய கால பயணமாக இல்லாமல் ஒரு வார பயணமாக இருக்கப் போகிறது. பல நாடுகளுக்கு செல்ல போகின்றார். பல நாடுகளின் முக்கியமான தலைவர்களை சந்தித்து பேசவிருக்கின்றார். ஆகவே ஒரு நீண்ட பயணம். அதே நேரத்தில் குறிப்பாக பார்த்தீர்களானால் இந்த 2 வருட நோய் தொற்று காலத்தின் பின்னர் ஒரு முக்கியமான பயணமாகவும் இது பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் இன்று கனேடிய பிரதமர் பகிர்ந்து கொண்ட விடயங்கள் என்ன பார்ப்போம். But speaking of great teams and strong voices for Mississauga, such a pleasure to be back here with you, Mayor Crombie. Bonnie, you've been such an extraordinary leader and advocate for Mississauga in general, but specifically for transit. So the announcement we're making today is outstanding. And Stan, Minister Cho, great to have you here with us.
one of the things we've seen through this pandemic is that it is such a good sign for all citizens when you have three orders of government working seamlessly together on delivering for their citizens. And anytime I can stand here with friends from the municipal level and the provincial level, as well as us from the federal level, we know it's a good day. And this is a good announcement we're about to make. But before I get into that, I do want to say a few words on the situation in Ukraine. Yesterday evening, I spoke once again to President Zelensky and shared with him my deep concerns for the dangers of Russian attacks on Zaporizhzhia nuclear power plant. Obviously, we need to see great care taken and a de-escalation of violence in general in Ukraine, but specifically around nuclear power plants. That would be a compounding level to this crisis and problem that nobody wants to see, and we certainly hope that will be the case moving forward. But we've also announced special immigration measures that are going to allow Ukrainians fleeing Ukraine or trying to come to Canada either permanently or for a little while till the situation calms down, to be able to get here quickly, to be supported by the incredibly strong Ukrainian community here in Canada, but indeed by all Canadians. The coordinated economic sanctions are working. Russia is reeling from the strong and aligned measures that democracies around the world have engaged in. We see the ruble falling to record lows. We see the three major credit agencies significantly downgrading Russia's economic status. And we just see an extraordinary cost associated with this wrong-headed decision, this terrible mistake by Putin to violate the sovereignty and territorial integrity of a neighboring country. The West is united in making sure this is extremely costly for Russia. And quite frankly, I think we are all inspired by how strongly Ukrainians are standing to defend their lands, although all of us who in Canada know how strong and courageous Ukrainians are not surprised by the approach and attitude that everyone has. நமது வாழ்வியல் நாம் எதிர்பார்ப்பது போன்று சில தருணங்களில் நமக்கு அமைந்து விடாது. கசப்பான அனுபவங்களை கடந்து செல்லும் போது நமக்கான உரிமைகளும் நம்பிக்கையும் அவசியமாகிறது. கனடிய சட்டத்திட்டத்துக்கு அமைய உங்களுக்கு உதவிட ஷாயா லா ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன், ஃபேமிலி லா, பிசினஸ் லா, ரியல் எஸ்டேட் லா, வில்ஸ், எஸ்டேட்ஸ், சட்ட ஆலோசனைகளை பெற்றிடவும் சட்ட நடவடிக்கை தேவைகளுக்கும் ஷைனிகா சுரேஷ். நமது எதிர்காலம் நமது நம்பிக்கை. ஷாயா லா ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன் 416-970-5050 www.shayalpc.com. குட் ஈவினிங் கனடா பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். டொரண்டோவில் நேரம் 9 மணி கடந்து 21 நிமிடமாக இருக்கிறது. வெளியிலே வெப்பநிலை 0.4 பாகை செல்சியஸ். இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் ஸ்கார்ப்ரோவிலே கனடியன் பின் சந்திப்பில் அமைந்திருக்கும் மாயாஸ் பர்னிச்சர். கனடாவும் அதன் நட்பு நாடுகளும் ரஷ்யாவின் படையெடுப்புக்கு எதிராக பொருளாதார தடைகளை விதிப்பதில் இன்னும் கவனம் செலுத்துவதாக ட்ரூடோ அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார். அதோடு இந்த வான்பரப்பு விடயம் என்பது உக்ரைனிய வானில் ரஷ்ய விமானங்களுக்கு நேட்டோ அமைப்பு தடை விதித்தால் இந்த வான்வெளியில் ரஷ்ய விமானங்களுக்கு எதிராக நேட்டோ ஜெட் விமானங்களை அனுப்ப வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும் என்றும் இது தேவையில்லாத அவசியமில்லாத ஒன்றாக இருக்கும் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார். இதைத் தொடர்ந்து இன்று எட்டோபிகோ மிசிசாகா பகுதியிலே குறிப்பாக கனேடிய உக்ரைன் சமூகத்தைச் சேர்ந்தவர்களை நேரில் சந்தித்து சில விடயங்களை பேசியிருந்தார். குறிப்பாக அவருடன் பாதுகாப்பு அமைச்சர் அனிதா ஆனந்த் அவர்களும் கூட இருந்தார். அவர்களோடு சென்று சந்தித்த போது முக்கியமான விடயங்கள் கனடாவுக்கும் யுக்ரைனுக்கும் இடையிலான தொடர்பு, தற்பொழுது அங்கிருக்கின்ற மக்கள் வெளியில் வருகின்ற பொழுது கனடா எப்படியான நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றது, எப்படி அவர்களை கனடாவிற்குள் அளிக்கலாம், இப்படி பல விடயங்கள் குறித்த தகவல்களை பகிர்ந்து கொண்டார். ஆகவே அவர் பகிர்ந்து கொண்ட விடயங்கள் அடுத்து பார்க்கலாம். What you and the entire community are going through right now.
The mix of emotions, obviously a deep sense of sadness that this has come to this, rage that this is happening, mixed in with perhaps a little bit of pride that the entire world gets to see just how strong and courageous and resilient Ukrainians are, but such a deep sorrow that it had to come to this. What is happening is an incredible tragedy. A tragedy for the Ukrainian community, tragedy for Ukrainians all around the world, but also a tragedy for the world. And it was very much something that we didn't want to see happen, something that the world has been warned since Crimea. Since Crimea, Canada stepped up with Operation Unifier to help train up the Ukrainian military that is right now fighting like lions. We can give thanks to the Canadian armed forces who were there to help give them the tools to show the world what they're made of. The Canadian diaspora over the years has been connecting and building such deeper ties between Canada and Ukraine, whether it's a Canada-Ukraine free trade deal, whether it's increasing economic or cultural partnerships. Every year on the House of, in Parliament, the Ukrainian interns are everywhere, and an incredible sign of not just the connection, but the work we're doing together to build a better democracy, a better country, a better path forward in Ukraine. MP Accounting and Finance Services உங்கள் வரி தேவை வியாபார கணக்கு எதுவாயினும் திறமை அனுபவம் தேர்ச்சி பெற்ற கணக்காளர் அரிஏ அரிஹரன் MP Accounting and Finance Services Corporate Tax Personal Tax Planning Accounting Financial Statements Business Plans அனைத்துக்கும் இந்த துறையில் அனுபவம் வாய்ந்தவர் அரிஏ அரிஹரன் Chartered Professional Accountant ஸ்காப்ரோவிலே பிரிமிலியன் ப்ரோக்ரஸ் சந்திப்பில் MP Accounting and Finance Services 416-293-1616 அல்லது www.aricpa.ca என்ற இணையத்தில் விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். குட் ஈவினிங் கனடா பார்த்து கொண்டு இருக்கின்றீர்கள். டொரண்டோவில் நேரம் 9 மணி கடந்து 25 வெளியிலே வெப்பநிலை 0.4 பாகை செல்சியஸ். இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் ஸ்காப்ரோவிலே கனடியன் ஃபின்ச் சந்திப்பில் அமைந்திருக்கும் மாயாஸ் ஃபர்னிச்சர். கனடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் பகிர்ந்து கொண்ட விடயங்கள் பார்த்திருப்பீர்கள். ஆகவே கனடிய உக்ரைன் சமூகத்தை சார்ந்தவர்கள் சிலரிடம் நேரடியாக சந்தித்து பேசியிருக்கின்றார். பல விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. வருகின்ற வாரம் குறிப்பாக இவருடைய ஐரோப்பாவுக்கான பயணம் முக்கியம் வாய்ந்ததாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. பல நாடுகளுக்கு சென்று இது தொடர்பாக பேசவிருக்கின்றார். ஆகவே பல செய்திகள் தகவல்கள் அடுத்த வாரம் வெளிவரும் என்று காத்திருப்போம். கனடாவை பொறுத்தவரையில் மற்றும் ஒரு செய்தி பரபரப்பாக இப்பொழுது பேசப்படுகிறது. பலருக்கு ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய செய்தியாக கூட இருக்கிறது. இந்த எரிபொருளின் விலையேற்றம் அதாவது இது ஒரு கணிப்பிடப்பட்ட ஒன்றுதான். நான் நினைக்கிறேன் கடந்த வருட இறுதி பகுதியில் நவம்பர் டிசம்பர் மாத பகுதிகளில் கூட எங்களுடைய நிகழ்ச்சியில் கூட நாங்கள் பகிர்ந்து கொண்டோம். வருகின்ற ஜனவரி மாதத்தின் பின்னர் மார்ச் ஏப்ரல் அளவிலே இந்த எரிபொருளின் விலை என்பது $2 எட்டும் என்று. அந்த வகையில் இன்று எரிபொருள் விலை லீட்டருக்கு $2 இருக்கிறது. குறிப்பாக பிரிட்டிஷ் கொலம்பியாவை பொறுத்தவரையில் அங்கே $2 லீட்டருக்கு விற்பனையாகி கொண்டிருந்தது. அதைத் தொடர்ந்து நாங்கள் ஒன்டாரியோ ஏனைய இடங்களையும் பார்த்தோமாக இருந்தால் ஒன்டாரியோவில் இந்த ஞாயிற்றுக்கிழமை நாளை மறுதினம் ஞாயிற்றுக்கிழமைக்குள் $1.85 வரை செல்லும் என்று ஒரு எதிர்பார்ப்பு நிலவுகிறது. ஆகவே வாகன பிரயாணம் மேற்கொள்பவர்கள் அல்லது இந்த டிரான்ஸ்போர்ட் பகுதியில் வேலை செய்பவர்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு விடயமாக இருக்கும். காரணம் எரிபொருளின் விலையேற்றம் என்பது. ஆகவே பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். ஆனால் இந்த விலையேற்றம் என்பது இப்போதைக்கு குறைய போவது போல தெரியவில்லை. காரணம் அதிகரித்து கொண்டே செல்லும் என்றே கூறப்படுகிறது. குறிப்பாக இதிலே இந்த உக்ரைன் ரஷ்யாவின் போரின் காரணம் ஒன்று என்றும் சொல்லப்படுகிறது. நிகழ்ச்சியில் அடுத்து நாங்கள் பார்க்க இருப்பது கனடாவின் மூத்த மருத்துவ ஆலோசகர் டாக்டர் தெரேசா டேம் அவர்கள் பகிர்ந்து கொண்ட விடயம். ஓரளவுக்கு
இந்த கோவிட் செய்திகள் என்பது நாளுக்கு நாள் குறைந்து கொண்டு செல்லுகின்றன. அதனுடைய தொற்றின் எண்ணிக்கை என்பதும் கனடாவை பொறுத்தவரையிலும் சரி, உலக நாடுகளை பொறுத்தவரையிலும் சரி மிகவும் குறைவடைந்து செல்லுகிறது. இந்த மாஸ்க் அவசியமா என்று இப்பொழுது பலருக்கு இருக்கின்ற கேள்வி ஒன்று. அதே நேரத்தில் தடுப்பூசி நாங்கள் இன்னும் போட்டுக்கொள்ள வேண்டுமா? எதிர்வரும் காலங்களில், மாதங்கள், வாரங்களில் இதனுடைய அதிகரிப்பு இருக்குமா? அதிலிருந்து எவ்வாறு எங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம்? இப்படி பலருக்கு பலவிதமான கேள்விகள் இருக்கின்றன. இவற்றுக்கெல்லாம் பதில் வழங்கி இருக்கின்றார் டாக்டர் தெரேசா டேம் அவர்கள். அடுத்து பார்ப்போம். And average daily numbers of people with COVID-19 in hospitals and ICUs have declined by over 15%. However, the SARS-CoV-2 virus is still circulating widely, and the epidemiological situation is variable across the country. While some jurisdictions are currently reporting increased case counts, ongoing easing of public health measures could lead to increased transmission in more areas over the coming weeks. Although uncertainties remain in how the trajectory and the virus itself might evolve going forwards, there is no doubt that our best bet is to maintain vigilance. We should not forget the personal protective habits we have learned as we resume activities and return to more settings. Next week will be the 2-year anniversary of the WHO, or World Health Organization, characterizing COVID-19 as a pandemic. Since then, we have had an intense apprenticeship in the prevention and control of this new disease. Individually and collectively, we've learned so much about how the virus behaves and what measures work to reduce the risk of exposure and spreading the virus. By getting vaccinated, millions of Canadians have increased their protection against serious illness. And we have all taken measures to protect ourselves and others by being aware of the risks in our communities, staying home when we're sick, adjusting plans, and adding other layers of protection, such as wearing masks. Now, with a strong foundation of protection from vaccines, proven practices to reduce spread, and less intense pressure on our health system, we need to turn our focus on easing societal disruption. But regaining in-person social and economic activities while the pandemic is still ongoing and the virus is not going away, it means we must use all that we have learned to do this safely and make it last. With March break coming up, there will be more opportunities for gatherings, travel, and activities. Going forward, individual risk assessments can become another one of our good habits, as important and routine as checking the weather to decide what activities are best to do and what essentials to bring with us. Regularly checking in on the local epidemiology where you are or where you are going is important for keeping up with recommendations, as well as for making informed decisions on what precautions to use. In particular, if you're traveling this March break, getting up to date with COVID-19 vaccines, including getting a booster dose if you're eligible, and especially for those aged 50 years or older, is important preparation for safer activities and travels. உங்கள் குடும்பத்துக்கான பாதுகாப்பு காப்புறுதி. உங்கள் வருமானத்துக்கேற்ப குறைந்த விலையில் அனைத்து காப்புறுதிகளையும் பெற்றுக் கொள்ளலாம். ஆயுள் காப்புறுதி, மருத்துவ பரிசோதனையற்ற காப்புறுதி, கொடிய நோய்களுக்கான காப்புறுதி, இவற்றோடு குழந்தைகளுக்கான கல்வி சேமிப்பு, டிராவல் இன்சூரன்ஸ், குரூப் இன்சூரன்ஸ் என அனைத்தையும் பெற்றுட லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இத்துறையில் பல வருட கால அனுபவம் கொண்ட தமிழர் நிறுவனம். அழையுங்கள் ஸ்ரீதரன் துரைராஜா 416-321-2500. மேலதிக விவரங்களுக்கு life100.ca. குட் ஈவினிங் கனடா பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். 9:32 டொரண்டோவிலே கனடாவின் தலைமை மருத்துவ அதிகாரி டாக்டர் தெரேசா டேம் அவர்கள் பகிர்ந்து கொண்ட விவரங்களை பார்த்திருப்பீர்கள். குறிப்பாக அவர் சொன்ன விடயம், இன்று மார்ச் மாதம் 4ஆம் தேதி, இன்னும் ஒரு வாரம் சில நாட்களில் மார்ச் பிரேக் ஆரம்பிக்கப்படவிருக்கிறது. ஆகவே பலரும் குழந்தைகள், பெரியவர்கள் இப்படி நாட்டை விட்டு நீங்கள் வெளியிலே செல்லலாம், அல்லது இந்த விடுமுறை கால பகுதியில் தொற்று முன்னர் போல அதிகரிக்காமல் இருக்க வேண்டுமென்றால், பரவாமல் இருக்க வேண்டுமென்றால், எங்களையும் பாதுகாத்து மற்றவர்களையும் பாதுகாக்க வேண்டுமென்றால் தடுப்பூசி கட்டாயம் அவசியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் அவர் இன்னொரு விடயத்தையும் சொல்லியிருந்தார். இந்த
2 தடுப்பூசிகளையும் பெற்று இந்த 3வது பூஸ்டர் தடுப்பூசியும் மிகவும் முக்கியமானது என்று குறிப்பிட்டிருக்கின்றார். ஆகவே நாங்கள் பார்க்கலாம், ஓரளவுக்கு கடந்த 2 வருடங்கள் போல் இல்லாமல் இம்முறை இந்த ஸ்ப்ரிங்காக இருந்தாலும் சரி, கோடை காலமாக இருந்தாலும் சரி, தொற்றுக்களின் எண்ணிக்கை குறைவாக இருக்கும் என்று நம்புவோமாக. நிகழ்ச்சியில் அடுத்து நாங்கள் இன்னுமொரு செய்தி பார்க்க போகின்றோம். இது குறிப்பாக பிராம்ப்டன் மேயர் பேட்ரிக் பிரவுன் அவர்களுடையது. அவருடைய செய்தி தொடர்பாளர் அல்லது செய்தி பேச்சாளர் ஒரு விடயத்தை சொல்லியிருக்கின்றார். விரைவில் அவர்களுடைய அலுவலகத்திலிருந்து அல்லது அவரிடமிருந்து ஒரு அறிவித்தல் வெளிவரலாம். கன்சர்வேட்டிவின் கட்சியை பொறுத்தவரையில் ஏற்கனவே தெரியும், செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதி புதிய தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுவார் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆகவே இப்பொழுது யார் யார் இந்த தலைமைக்கு போட்டியிடப் போகின்றார்கள் என்று ஒரு கேள்வி இருக்கிறது. அந்த வகையில் ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதிக்கு முன்னர் தங்களுடைய நாமினேஷனை, அதாவது கேண்டிடேட்ஸை யார் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்வோம். அதன் பின்னர் ஜூன் மாதம் 3ஆம் தேதி வரை அவர்களுக்கான கால அவகாசம் இருக்கிறது அவர்களுடைய நாமினேஷனை பதிவு செய்வதற்கு. ஆகவே நாங்கள் பார்க்கலாம். ஆனால் இந்த போட்டியிலே பிராம்ப்டன் மேயர் பேட்ரிக் பிரவுன் அவர்கள் போட்டியிடலாம் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. இது குறித்த அறிவித்தல் இன்னும் இன்று ஒரு சில தினங்களில் வெளிவரலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். நிகழ்ச்சியில் அடுத்து நாங்கள் பார்க்க இருப்பது கனேடிய நாணய மாற்று விகிதம். இலங்கையை பொறுத்தவரையில் சற்று குறைவான எண்ணிக்கையை காணக்கூடியதாக இருக்கிறது. 199.50 இலங்கை ரூபாவாகவும், இந்தியாவை பொறுத்தவரையில் அதே நிலைதான் 60 இந்திய ரூபாவாகவும் இருக்கிறது. ஏனைய நாடுகளின் நிலவரம் எவ்வாறு இருக்கிறது பார்ப்போம். பிராம்ப்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் நெரிசனடியில் கனேடிய நாணய மாற்று விகிதம் மார்ச் மாதம் 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இலங்கை 199.50 இலங்கை ரூபா, இந்தியா 60 இந்திய ரூபா, அமெரிக்கா 0.79 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.72 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.72 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.59 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.06 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.07 சிங்கப்பூர் டாலர். பிராம்ப்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் மார்ச் மாதம் 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. கனடா பிராம்ப்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா. வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. குட் ஈவினிங் கனடா பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். 9:35 இன்று மார்ச் மாதம் 4ஆம் தேதி, மார்ச் மாதம் 21ஆம் தேதி நாங்கள் இலை துளிர் காலத்தை வரவேற்க இருக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து கோடை காலம் வர இருக்கிறது. டொரண்டோவை பொறுத்தவரையில் இன்று இன்னும் ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. ரிட்டர்னிங் இன்பர்சன்ஸ் இவெண்ட்ஸ், அதாவது இம்முறை கோடை காலத்தில் நடைபெறுகின்ற வளமையான நிகழ்வுகள் நடைபெறலாம் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. இதற்கு அனுமதி கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. அந்த வகையில் இன்று டொரண்டோ மேயர் அதை மகிழ்ச்சியாக அறிவித்திருக்கின்றார். குறிப்பாக கோடை காலங்களில் முக்கியமாக நடைபெறுகின்ற விடயங்கள் என்று பார்த்தோமாக இருந்தால் டொரண்டோ கரேபியன் கார்னிவலாக இருக்கலாம், டேஸ்ட் ஆஃப் லோரன்ஸாக இருக்கலாம், அல்லது டிடி டொரண்டோ ஜாஸ் ஃபெஸ்டிவலாக இருக்கலாம். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அனைத்துமே குறிப்பிட்ட திகதிகளில் வழமை போல் இம்முறை நடைபெறும் என்று எதிர்பார்ப்பு இருக்கிறது. அனைத்து நடவடிக்கைகளும், சுகாதார நடவடிக்கைகள் அனைத்தும் சரியாக நடந்து சுகாதார கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டால் இவை அனைத்தும் நடைபெறும் இந்த வருடம் 2 வருடங்களை தொடர்ந்து என்று குறிப்பிட்டிருக்கின்றார். ஆகவே பார்க்கலாம் அனுபவிப்பதற்கு எப்படி என்று. தொடர்வது கலையரங்கம். இன்றைய கலையரங்கத்தில் ஒரு வயலின் இசையில் 2 கவர் சாங்ஸ். கிஷோரி ராஜ்குமார் அவர்கள் இந்த இசைப்படைப்பை தயாரித்து வெளியிட்டிருக்கின்றார். ஏற்கனவே அந்த நிகழ்ச்சியில் அவருடைய பாடல்கள் பலவற்றை பார்த்திருக்கின்றோம். வீணை இசைக்கக்கூடியவர், பாடல் பாடக்கூடியவர். இப்பொழுது இந்த முறை வயலின் மூலமாக 2 பாடல்களை இணைத்து வழங்கியிருக்கின்றார். ஆகவே பார்க்கலாம்.
தர்ஷினி லீகல் சர்வீசஸ், ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன், டிராபிக் டிக்கெட்ஸ், லேண்ட்லார்ட், டெனன்ட் போர்ட் தொடர்பான விடயங்கள், எம்ப்ளாய்மெண்ட் லா, ஸ்மால் கிளைம்ஸ் போன்ற அனைத்து விடயங்களுக்கும் தர்ஷினி லீகல் சர்வீசஸ், ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன் சட்ட துணை நிறுவனம் 416-362-8500. சட்ட ஆலோசனை தேவையாளர்களுக்கு சரியான முறையில் குறைந்த கட்டணத்தில் சிறந்த முறையில் தொழில்முறை சட்ட உதவியை வழங்கும் சட்ட துணை நிறுவனம் தர்ஷினி லீகல் சர்வீசஸ், ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன், ஸ்காப்ரோவில், வார்டன் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில் தர்ஷினி லீகல் சர்வீசஸ். குட் ஈவினிங் கனடா பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். கலையரங்கம் கிஷோரி ராஜ்குமார் அவர்கள் மிகவும் அழகாக 2 பாடல்களை இணைத்து வயலின் இசை மூலமாக எங்களுக்கு வழங்கியிருந்தார். அவருக்கு நன்றியை கூறிக்கொண்டு அவருடைய இணைய படைப்புகளை நீங்கள் பார்க்க வேண்டுமாக இருந்தால் அவருடைய பேரில் நீங்கள் சர்ச் செய்தீர்களால், யூடியூப்பில் தேடி பார்த்தீர்களால் நிச்சயமாக அவருடைய பாடல்கள் படைப்புகள் நிறையவே இருக்கின்றன. அதோடு கலையரங்கம் பகுதியில் உங்களுடைய பாடல்கள் பலவற்றை பலரும் அனுப்பி வைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். தொடர்ச்சியாக அவர்களுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நீங்களும் உங்களுடைய படைப்புகளை எங்களுடைய நிகழ்ச்சிகள் சேர்த்துக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய வாட்ஸ்அப் இலக்கம் 4162920033 என்ற தொலைபேசி இலக்கத்தில் நீங்கள் உங்களுடைய யூடியூப் லிங்கை அனுப்பி வைத்தால் நாங்கள் நிச்சயமாக அதை எடுத்து வருவோம். நிகழ்ச்சியில் அடுத்து நாங்கள் பார்க்க இருப்பது காலநிலை. டொரண்டோவை பொறுத்தவரையில் நேற்றும் இன்றும் குளிரில் இருந்து ஒரு வெப்பம் கூடிய 2 நாட்களாக இருந்தது. மீண்டும் நாங்கள் அவசரப்படக்கூடாது. இன்னும் மார்ச் மாதத்திலே இருக்கின்றோம். ஆகவே இன்னும் 12 நாட்களுக்கு மேலே இருக்கின்றன இலை ஒத்துழைர் காலத்தை வரவேற்பதற்கு. இருந்தாலும் குளிர் குறைவாகவே இருக்கிறது. ஏனைய இடங்களில் நாளை எவ்வாறு காலநிலை இருக்க போகிறது பார்க்கலாம். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் எல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் மார்ச் மாதம் 5ஆம் தேதி சனிக்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 6 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 5 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 0 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 0 பாகை செல்சியஸ். நாளைய நாள் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். பனிப்பொழிவுக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. மான்ட்ரியலில் அதிகூடிய வெப்பநிலை 0 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 0 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். கால்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 0 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 0 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 10 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 1 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் எல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் மார்ச் மாதம் 5ஆம் தேதி சனிக்கிழமை நிலவும் காலநிலை. குட் ஈவினிங் கனடா பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் ஸ்காப்ரோவிலே கனடியன் பின் சந்திப்பில் அமைந்திருக்கும் மாயாஸ் ஃபர்னிச்சர். டொரண்டோவிலே தற்பொழுது நேரம் 9:45 ஆகிறது. ஆகவே இது கனேடிய செய்திகளுக்குரிய நேரம். செய்திகளோடு இணைந்து கொள்கின்றார் துஷ்யந்தி குணரிண்ணம். நீங்கள் கனடாவா அல்லது கனடா நாட்டில் என்ன நடக்கிறது தெரிந்து கொள்ள வேண்டுமா? கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் குறுகிய நேரத்தில் அறிந்து கொள்ள திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு குட் ஈவினிங் கனடா ஐபிடிவி, ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப் போன்ற சமூக வலைத்தளங்களோடாக நேரடியாக அறிந்து கொள்ளுங்கள். வியாபாரத்துக்கு அழகு விளம்பரம். உங்கள் விளம்பரங்களும் எமது நிகழ்ச்சியில் இடம்பெற்று பல நூற்றுக்கணக்கான வாடிக்கையாளர்களை சென்றடைய எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். குட் ஈவினிங் கனடா. 100% கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் அறிந்து கொள்ள பார்க்க தவறாதீர்கள். குட் ஈவினிங் கனடா. வணக்கம். இன்று மார்ச் மாதம் 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. மாயாஸ் ஃபர்னிச்சர் ஆதரவில் GreenCanada.com, தேசியம்நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்று கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சய குழுமம். கனடாவும் நேட்டோவும் ரஷ்யாவுடனான போரை தவிர்க்க வேண்டும் என கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ கூறினார். கிழக்கு ஐரோப்பாவில் ரஷ்யாவுடன் நேரடி மோதலில் நேட்டோ படைகளை ஈடுபட வைக்கும் போரின் தீவிரத்தை தனது அரசாங்கம் காண விரும்பவில்லை என பிரதமர் இன்று தெரிவித்தார். உக்ரைன் மீது விமானங்கள் பறக்கக்கூடாது என்ற வலயத்தை நிறுவுவதை நிராகரித்த நேட்டோவின் முடிவை ட்ரூடோ நியாயப்படுத்தினார்.
உக்ரைனிய வானில் ரஷ்ய விமானங்களுக்கு நேட்டோ தடை விதித்தால் அந்த வான்வெளியில் ரஷ்ய விமானங்களை சுட்டு வீழ்த்த நேட்டோ ஜெட் விமானங்களை அனுப்ப வேண்டிய கட்டாயம் ஏற்படும் எனவும் ட்ரூடோ சுட்டிக்காட்டினார். இந்த நடவடிக்கை துரதிருஷ்டவசமான மோதலுக்கு வழிவகுக்கும் எனவும் அவர் எச்சரித்தார். கனேடிய ஆயுதப்படையின் ஜெட் விமானங்களை உக்ரைனுக்கு அனுப்புவதையும் ட்ரூடோ என்று நிராகரித்தார். கனடாவும் அதன் நட்பு நாடுகளும் ரஷ்யாவின் படையெடுப்பிற்கு எதிராக பொருளாதார தடைகளில் கவனம் செலுத்துவதாக ட்ரூடோ கூறினார். ஐரோப்பாவில் உள்ள நட்பு நாடுகளுக்கான பயணம் ஒன்றை பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ மேற்கொள்ளவுள்ளார். பங்காளி நாடுகளின் தலைவர்களுடன் தொடர் சந்திப்பிற்காக அடுத்த வாரம் பிரதமர் ட்ரூடோ ஐரோப்பா பயணமாக உள்ளார். இங்கிலாந்து, லாட்வியா, ஜெர்மனி, போலந்து ஆகிய நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளதாக ட்ரூடோ இன்று அறிவித்தார். இந்த பயணங்களில் நட்பு நாடுகளின் தலைவர்களை பிரதமர் சந்திக்க ஏற்பாடாகியுள்ளது. மார்ச் மாதம் 6ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை ட்ரூடோ வெளிநாட்டில் இருப்பார் என ஒரு அறிக்கையில் பிரதமர் அலுவலகம் உறுதிப்படுத்தியது. உக்ரைனில் ரஷ்ய தாக்குதல்கள் தொடரும் நிலையில் இந்த பயணம் அறிவிக்கப்பட்டுள்ளது. உக்ரைனை ஆதரிப்பது உட்பட உலகெங்கிலும் ஜனநாயக விழுமியங்களை வலுப்படுத்துவது குறித்து ஏனைய நாடுகளுடன் தலைவர்களுடன் விவாதிக்க உள்ளதாக ட்ரூடோ கூறினார். திங்கட்கிழமை பிரிட்டிஷ் பிரதமர் போரிஸ் ஜான்சன், டச் பிரதமர் மார்க் ரூட்டே ஆகியோரை இங்கிலாந்தில் ட்ரூடோ சந்திக்க உள்ளார். இங்கிலாந்தில் தங்கியிருக்கும் போது ட்ரூடோ மகாராணியை சந்திக்கவும் ஏற்பாடாகியுள்ளது. போலந்தில் தனது பயணத்தை முடித்துக் கொள்ளும் பிரதமர் அங்கு அதிபர் ஆண்ட்ரேஜ் டுடாவை சந்திப்பார். எரிபொருளின் சராசரி விலை இன்று லிட்டர் ஒன்றுக்கு $2 தாண்டியது. இந்த வாரம் எரிபொருளின் விலையில் வரலாறு காணாத அதிகரிப்பை கனேடியர்கள் எதிர்கொள்கின்றனர். நாடளாவிய ரீதியில் நேற்று சராசரியாக $1.65 விற்பனையான எரிபொருள் இன்று நண்பகல் நிலவரப்படி $1.69 அதிகரித்தது. ஒரு வாரத்தில் நாடு முழுவதும் சராசரி எரிபொருளின் விலை 23% அதிகரிக்கிறது. எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமைக்குள் எரிபொருளின் விலை லீட்டருக்கு சராசரியாக $1.82 உயரும் என எதிர்வு கூறப்படுகிறது. பிரிட்டிஷ் கொலம்பியாவில் இன்று எரிபொருளின் விலை சராசரியாக $2 உயர்ந்துள்ளது. மெட்ரோ வான்கூவரில் இன்று எரிபொருள் $2.09 விற்பனையாகியது. இது வான்கூவர் பகுதியில் இதுவரை பதிவு செய்யப்படாத அதிகபட்ச விலையாகும். இன்று மான்ட்ரியாலில் $1.84, சென்ட் ஜான்ஸில் $1.77, டொரண்டோவில் $1.67 எரிபொருள் விற்பனையானது. ஆன்டாரியோவில் எரிபொருளின் விலை இந்த வார இறுதியில் மற்றுமோர் பெரிய அதிகரிப்பை எதிர்கொள்ளும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஞாயிற்றுக்கிழமை எரிபொருள் 11% அதிகரித்து லீட்டருக்கு $1.84 விற்பனையாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த விலை அதிகரிப்பு ஏற்பட்டால் ஒன்டாரியோவில் எரிபொருளின் விலை ஒரு வாரத்துக்குள் லீட்டருக்கு 24% உயர்ந்திருக்கும். எரிபொருளின் இந்த விலை உயர்வு எந்த நேரத்திலும் குறையும் என எதிர்பார்க்கப்படவில்லை. கோவிட் கட்டுப்பாடுகள் எளிதாக்கப்படும் நிலையில் தொடர்ந்து முகமூடி அணிவது ஒருவரின் தனிப்பட்ட விருப்பம் என கனடாவின் துணை தலைமை பொது சுகாதார அதிகாரி தெரிவித்தார். பொது சுகாதார நடவடிக்கைகள் தளர்த்தப்படும் நிலையில் தான் தொடர்ந்து முகமூடியை அணிய உள்ளதாக டாக்டர் ஹோவார்ட் டென்ஜோ கூறினார். நாடளாவிய ரீதியில் பல மாகாணங்கள் இந்த வார ஆரம்பத்தில் தங்கள் முகமூடி கட்டுப்பாடுகளை நீக்க ஆரம்பித்துள்ளன. ஏனைய மாகாணங்களும் பிரதேசங்களும் விரைவில் இந்த நடவடிக்கைகளை பின்பற்ற உள்ளன. முகமூடி அணிவது நன்கு சோதிக்கப்பட்ட ஒரு தனிப்பட்ட பாதுகாப்பு நடைமுறையாகும் என டாக்டர் நிஜோ இன்று நடைபெற்ற பொது சுகாதார நிறுவனத்தின் செய்தியாளர் சந்திப்பில் கூறினார். பயணம் அல்லது நடவடிக்கைகளில் ஈடுபடுவது போன்ற இடர் மேலாண்மையின் அடிப்படையில் கனேடியர்களுக்கு தனிப்பட்ட பொறுப்பை எடுத்துக்கொள்வதற்கான வாய்ப்பை வழங்குவதற்கான நேரம் இது என அவர் கூறினார். எதிர்வரும் ஆன்டாரியோ மாகாண சபை தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என துணை முதல்வரும் சுகாதார அமைச்சருமான கிறிஸ்டின் எலியட் இன்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். ஆனாலும் இந்த அரசாங்கத்தின் இறுதி 3 மாதங்களுக்குள் அமைச்சரவை தொடர ஒப்புக்கொண்டதாக அவர் கூறினார். இன்று காலை வெளியிடப்பட்ட அறிக்கையில் எலியட் இதனை உறுதிப்படுத்தினார். தனது குடும்பத்தினருடன் ஆலோசித்த பின்னர் இந்த முடிவெடுக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். ஆனாலும் அரசியலில் இருந்து விலகுவதற்கான காரணத்தை அவர் குறிப்பிடவில்லை. மாகாணத்தின் வரலாற்றில் மிகவும் கடினமான காலகட்டங்களில் ஒன்டாரியோவை வழிநடத்த உதவியதற்காக எலியட்டுக்கு முதல்வர் டாக்ஃபோர்ட் நன்றி தெரிவித்தார். மாயாஸ் ஃபர்னிச்சர் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. நமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு நமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் திங்கட்கிழமை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.
உங்கள் கை தொலைபேசிகளில் தமிழில் கனேடிய செய்திகள், கனேடிய தகவல்களை அறிந்து கொள்ள GEC தமிழ் ஆப் உதவுகிறது. உடனே GEC தமிழ் டிவி ஆப்பினை டவுன்லோட் செய்யுங்கள். ஆண்ட்ராய்டு, iOS ஆகிய தளங்களில் இப்பொழுதே நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். கனடா நாட்டின் செய்திகள், தகவல்கள் தினமும் அறிந்து கொள்வதோடு உங்கள் விளம்பரங்களும் பல நூற்றுக்கணக்கான பார்வையாளர்களை சென்றடைய GEC தமிழ் டிவி. நன்றி துஷ்யந்தி குணரட்னம். கனேடிய செய்திகளுக்கு இன்றைய நிகழ்ச்சியில் நிறைவே செய்திகள், தகவல்களை பார்த்திருப்பீர்கள் என்று நம்புகின்றோம். தொடர்ச்சியாக நீங்கள் வழங்குகின்ற ஆதரவுக்கு நன்றி. எமது நிகழ்ச்சி குறித்த உங்களுடைய கருத்துக்களை சமூக வலைத்தளங்கள் மூலமாகவோ அல்லது எங்களுடைய வாட்ஸ்அப் இலக்கத்துக்கோ அனுப்பி வையுங்கள். அதோடு விளம்பரதாரர்கள் உங்களுடைய விளம்பரங்களும் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் இடம்பெற விரும்பினால் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். சனி ஞாயிறு தினம் விடுமுறை, ஆகவே பாதுகாப்பாக இருங்கள். மீண்டும் திங்கட்கிழமை சந்திக்கப் போகின்றோம். அதுவரையில் நன்றி, வணக்கம், குட் நைட்.